வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க முட்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் தேவை. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. ஒரு அரை மூடி தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 7-8 ஸ்பூன் தேவைப்படும். கிராம்பு இவ்வளோ அளவு எடுத்துக்கோங்க. சோம்பு 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு 2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். 8 முட்டைக்கு 5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா நம்ம பின்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சம் போடணும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு கொஞ்சம் வெடிக்கும், மேலே தெரிச்சிரும். அதனால் கிராம்பு போட்ட உடனேவே சோம்பையும் போட்டுருங்க. கொஞ்சம் வெடிக்கிறது கம்மியாக இருக்கும். பார்த்து இருந்துக்கோங்க, மேலே தெரிச்சிரும். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறையா போட்டாலும் வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிருச்சு. இப்போ உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இப்போவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பின்னாடி சேர்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் கொஞ்சம் அவ்வளோ எண்ணெய் போட்டுமே ட்ரையாக இருக்குது. அதனால் நான் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு எண்ணெய் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்ல எண்ணெய் தான் போடணும். இது தீயாமல் போட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டதுக்கப்புறம் தீயாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இப்போ தேங்காய் பால் நான் அந்த ஒரு மூடி தேங்காவை அரைச்சி இப்படி கெட்டியாக ஒரு இதாகவும் தண்ணியாக ஒன்றாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் புளிகிறத கெட்டியாக வச்சுருங்க. அதை கடைசியாக ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற பாலை தனியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுத்த பால் கெட்டியாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற பாலை போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றிக்கணும். இந்த கெட்டியானதை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை 8 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 8 முட்டை வச்சுருக்கிறதுனால இவ்வளோ பெரிய வானல் வச்சுருக்கேன். சின்ன வானலில் 8 முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அதெல்லாம் ஒன்றாலாம் போய் சேர்ந்துடும். பாருங்கள், நான் அந்த 8 முட்டையும் அங்கங்கே ஸ்பேஸ் விட்டு அப்படியே உடச்சி ஊற்றிடுறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே கரண்டி போட்டுறக்கூடாது. 8 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஃப்ளேமும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே கரண்டியை இந்த மாதிரி அடியில் விட்டு அப்படியே அந்த வானலில் மட்டும் எதுவும் ஒட்டி இல்லாமல் அப்படியே ஒரு இது பண்ணிட்டிங்கன்னா அடியில் எதுவும் ஒட்டாமல் தீயாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி இப்போ மூடி வச்சுருங்க ஒரு 2-3 மினிட்ஸுக்கு. அந்த சூட்லேயே வேகும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு ரெடி. சூப்பராக ஸ்பைசியான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு இதை சாப்பிட்ணுன்னு தோணும்.
இது வந்து சாதத்துக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி இது மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.